விஎஃப்எக்ஸ் அந்த சுறாவோட சண்டை வர ஷாட் இருக்கு. அப்பா ஏதோ நம்ம ஊர்ல ஏதோ ஆட்டுக்குட்டி கூட காலமாடு கூட சண்டை வர மாதிரி அவர் சுறா கூட கடலுக்குள்ள சண்டை வர்றாரு. இதோட இன்னொரு விஷயம் அந்த கண்டெய்னர் பாக்ஸ் திருட போறாங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடையில் எடுத்துட்டு போறாங்க. எப்பட்றா அது ஒரு ஆள் தான் தூக்குறான் அந்த கண்டெய்னர் பாக்ஸை. உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி எல்லாமே இந்த நைட் டைம் ஷாட் தான் வருது தேவாரா. ஆனால் கடலை பற்றி தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த பைரட்ஸ் மாதிரி தான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, அந்த கடல் கொள்ளையர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, அதே மாதிரி இந்த கடலோரத்தில் இருக்க வந்து அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க யாரும் அந்த கடலில் போய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்கிறதுக்காக அந்த கடற்கொள்ளையிலிருந்து இவர் போராடுறாரு ஜூனியர் என்டிஆர். அதில் ஒரு கதையை கொண்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கொரட்டல் சிவா உண்மையாலுமே இது நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அனிருத் பிஜிஎம் ஷாட்டும் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது என்னென்னா, கீரவாணியோட RRR படத்தில் வர மியூசிக் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது படத்தை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறேன்னா, கதை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்தாலுமே நிறையா செட்டு போட்டு எடுத்திருக்காங்க.